வணக்கம். பாகூர் தொகுதி திமுக சார்பில் கன்னியகோவிலில் சமத்துவ பொங்கல் சங்கம திருவிழா நடைபெற்றது. பாகூர் தொகுதி திமுக சார்பில் கன்னியகோவில் மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழியம்மன் கோவில் திடலில் சமத்துவ பொங்கல் சங்க திருவிழா நடைபெற்றது. விழாவில் செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் வைத்தனர். கரும்பு பந்தல் அமைத்து பொங்கல் பானைக்கு மஞ்சள் மாலை அணிவித்து சூரியனுக்கு படையலிட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து தமிழர் பாரம்பரிய கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் புதுச்சேரி திமுக விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அவமுருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடைவீதி மற்றும் சண்டே மார்க்கெட் பகுதிகளில் பொங்கல் பொருட்கள் மற்றும் புத்தாடைகளை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். பொங்கல் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் புதுச்சேரி காந்தி வீதியில் சண்டே மார்க்கெட் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் பொங்கல் விடுமுறையை தொடர்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புதிய உடைகள் மற்றும் பொருட்களை வாங்க புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டிற்கு வருகை தந்தனர். இதனால் புதுச்சேரி நேரு வீதி மற்றும் காந்தி வீதியில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பொதுமக்கள் அதிக அளவு மார்க்கெட் பகுதியில் குவிந்ததால் நேரு வீதி, காந்தி வீதிகளில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டு வைத்து போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே இளைஞர் ஒருவரை மர்ம கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஓட விரட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட உருவையார்பேட் பகுதியை சேர்ந்தவர் தனபால். இவர் மீது மங்கலம் காவல் நிலையத்தில் கஞ்சா, கொலை முயற்சி என 4 வழக்குகள் உள்ளன. இவர் தற்பொழுது கஞ்சா விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன் ஒரு கும்பல் தனபாலை கொலை செய்ய முயற்சி செய்தபோது அதிலிருந்து அவர் தப்பினார். இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 7 மணியளவில் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள நண்பர்களுடன் தனபால் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வீச்சறிவால், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த கும்பல் தனபாலை கொலை செய்ய முயன்றது. ஆனால் தனபால் அவர்களிடம் சிக்காமல் இருப்பதற்காக அங்கிருந்து ஓடத் தொடங்கினார். ஆனால் அந்த ரவுடி கும்பல் அவரை விடாமல் ஓட விரட்டி தலையில் சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. இதில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த அந்த ரவுடி கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகி விட்டது. இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு எஸ்பி ரச்சனா சிங் தலைமையில் அதிகாரிகள் வில்லியனூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் திடீர் ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், இன்ஸ்பெக்டர் நியூட்டன், சப் இன்ஸ்பெக்டர் அகல்யா உள்ளிட்ட அதிகாரிகள் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பெட்ரோலை வாட்டர் பாட்டிலில் பிடித்து அதனுடைய தரம் குறித்து சோதனை செய்தனர். இதனையடுத்து எஸ்பி ரச்சனா சிங் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த சோதனை என்பது வழக்கமாக நடைபெறும் சோதனைதான். இதற்கு முன் காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை செய்துள்ளோம். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு 14 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. பெட்ரோல் பங்க் மட்டுமல்லாது ஹோட்டல், பார் உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை செய்து வருகிறோம். பொதுமக்களுக்கு பெட்ரோல் பங்கில் குறைவாக பெட்ரோல் போடுவதாக தெரிந்தால் எங்களிடம் புகார் தெரிவிக்கலாம். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றார். SP Food Cell, and this is our team including Inspector Newton, SI Akalya and our team members. We are on regular checking and generally we go and check at the petrol pumps whether our public is getting the proper amount of petrol and diesel. There should be no adulteration, and we are checking the hotels as well, so that at the commercial places domestic cylinder should not be used. So it is a routine check. We have done the same thing in Karaikal, Mahe and Yanam also. This year we have registered 2 cases, one in Mahe and one in Pondicherry. Last year we have registered 14 cases, and it's a routine check. It is a request to all of you and to the general public, if you are having any sort of complaint regarding the adulteration, or you are getting, if you are having doubt that you are not getting the proper amount of petrol or diesel, please kindly do let us know. If any other complaint regarding the somebody is using the domestic cylinder at commercial places, or any other complaint which comes under the Consumer Protection Act, please kindly do let us come to know, so that we can take the proper action.
So last year, Patanal case registered. This year, rent case in 2024. And if further you will have anything to tell us, so we will take proper legal action. But please take the payment slip so that we can make sure that on such and such date this was being purchased, and so that we can go and check and we can do the proper investigation. With this, we want to wish you happy Pongal and wish you a very happy New Year. Thank you. நார்மல் பெட்ரோல் ரெண்டுமே எல்லா டைம்லையுமே இஷ்யூ பண்ணணும். அதுதான் அவங்க கார்பரேஷனோட ரூல்ஸ். அப்படி ஏதாவது மாற்றி இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லுங்கள், அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். எங்கள் ஸ்டாஃபு நாங்களும் நைட் ரவுண்ட்ஸும் போகிறோம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நைட்டில் கூட எங்களுக்கு எந்த டைம் நீங்கள் கால் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். Definitely we will take the action. காரைக்காலில் சாலையோர கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக கார்னிவல் திருவிழா துவங்கியது. காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகையொட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து கார்னிவல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இதன் முதல் நிகழ்ச்சியான சாலையோர கலை நிகழ்ச்சியில் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசிம், சந்திர பிரியங்கா, நாக தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் குலோத்தொங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சாலையோர கலை நிகழ்ச்சியை விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கார்னிவல் நிகழ்ச்சியானது 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இதில் முதல் நாள் நிகழ்ச்சியான சாலை கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது காரைக்காலில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி காரைக்கால் மைதானம் வரை பேரணியாக சென்றது. இதில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடனம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், விவசாயம் சார்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தி ஊர்வலமாக சென்றனர். இவர்களுடன் நாட்டுப்புற கலைஞர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சாலையோர கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சாலை கலை நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் இருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் கண்டு களித்தனர். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக குடை, புடவை, கைலி, கரும்பு, முந்திரி, நெய், வெல்லம், பச்சரிசி, குங்குமம், மஞ்சள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் சங்க உறுப்பினர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், செயலாளர் முருகன், பொருளாளர் அருள், துணைத் தலைவர் செந்தில்குமார், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு உள்பட உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வார சந்தை நடைபெற்றது. மதகடிப்பட்டு பகுதியில் போகி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வார சந்தை நடைபெற்றது. இதில் பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக மாட்டுக்கு தேவையான வண்ண தோரணங்கள், வண்ண கயிறுகள் மற்றும் சலங்கைகள், மாட்டை அலங்கரிக்கும் அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் அதிக அளவில் இருந்தன. இதில் அந்த பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தேவையான வண்ண கயிறுகள் மற்றும் அலங்கார பொருட்களை வாங்கி சென்றனர். மேலும் இந்த பொங்கல் சிறப்பு சந்தையொட்டி அதிக அளவில் கடைகள் விற்பனைக்கு வரும். ஆனால் இன்று நடைபெற்ற சிறப்பு சந்தையில் குறைந்த அளவே கடைகள் விற்பனைக்கு இருந்தன. மேலும் இன்றும் சந்தை நடைபெறும் என்றும் சந்தை குத்தகைதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு உழவர்கரை தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசாக சில்வர் தட்டில் தாம்பாளத்துடன் ஹாட்பாக்ஸ், ரொக்க பணம் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஐஜி வீரராக உத்தரவின் பேரில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையொட்டி தொகுதியை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு சில்வர் தாம்பூல தட்டு, ஹாட்பாக்ஸுடன் ரொக்க பணம் உள்ளிட்ட பொங்கல் பரிசு பொருட்களை முத்துப்பிள்ளை பாளையத்தில் உள்ள கோவிலில் படைத்துவிட்டு வீடு வீடாக சென்று வழங்கினர். ஒவ்வொரு வீடாக சென்று பொங்கல் பரிசாக சில்வர் தட்டில் தாம்பூலத்துடன் ஹாட்பாக்ஸ், ரொக்க பணம் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி முழுவதும் வழங்கப்பட உள்ளது. உடன் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதால் பொங்கலுக்கு தேவையான கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடை வீதிகளில் மக்கள் குவிந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு அங்காடிகளிலும் தற்காலிகமான இடங்களிலும் கரும்பு, மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பொங்கல் பொருட்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. கரும்பு ஜோடி ரூபாய் 100க்கும் 10 எண்ணிக்கை கொண்ட கட்டு 500 ரூபாய் முதல் 600 ரூபாய்க்கும் விற்பனை ஆகின்றது. இது குறித்து வியாபாரிகளிடம் கேட்டபோது, பொங்கல் தொகுப்பிற்காக தமிழக அரசு புதுச்சேரியை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் ஏராளமான கரும்புகளை கொள்முதல் செய்ததால் கரும்பு பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும், தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு விற்பதால் கரும்பு விலையும் அதிகரித்ததாக கூறுகின்றனர். அதேபோல புதுச்சேரியில் கடந்த வாரம் திடீரென்ற புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததால் மஞ்சள் விளைவித்த வயல்களில் வெள்ளம் தேங்கியதால் மஞ்சள் செடிகள் பாதிக்கப்பட்டதால் மஞ்சள் வரத்தும் குறைந்து காணப்பட்டதால் கடந்த ஆண்டு கட்டு 50 ரூபாய்க்கு விற்பனையான மஞ்சள் கொத்து இன்று 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை விற்பனை ஆகின்றது. அதுவும் குறைந்த அளவே சந்தைக்கு வந்துள்ளது என்றும் தெரிவித்தனர். அதேபோல பூக்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்தது. செவ்வந்தி கிலோ 80 ரூபாய் முதல் 240 வரையிலும், ரோஜா கிலோ 240 முதல் 280 ரூபாய் வரையிலும், காட்டுமல்லி 1400 ரூபாய் வரையிலும், அரும்பு கிலோ ஒன்றுக்கு 2500 ரூபாயும், மல்லி கிலோ ஒன்றுக்கு 3000 ரூபாய் வரையிலும் விலை உயர்ந்து காணப்படுகின்றது. பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்து காணப்படுவதால் அங்காடிகளில் பொதுமக்கள் கூட்டம் குறைந்தே காணப்படுகின்றது. வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புது பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு தோண்டி அதில் இருந்து பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையல் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் இவ்விதம் செய்கின்றனர். இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். புதுச்சேரி அருகே வாகன சோதனை செய்த போலீசாரை வெட்ட முயன்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி, சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மற்றும் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் நாவர்குளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும்படி நடந்து வந்த நபரிடம் விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் கூறினார். அவரை சோதனை செய்ததில் இடுப்பில் கத்தியை மறைத்து வைத்திருந்தார். அவரிடமிருந்து கத்தியை பறிக்க முயன்ற போது அந்த நபர் ஆபாசமாக பேசி போலீசாரை கத்தியால் வெட்ட முயன்றார். தப்பியோட முயன்ற அந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் நாவர்குளம் பகுதியை சேர்ந்த ஏழுமலை என்பதும், பிரபல ரவுடியான அவர் மீது ஆரோவில் மற்றும் புதுச்சேரி போலீஸ் நிலையங்களில் பல்வேறு கொலை முயற்சி வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஏழுமலை மீது வழக்கு பதிந்து கைது செய்து கத்தியை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் தைப்பொங்கலை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் தாயார் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் 300 பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழாவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தொடங்கி வைத்தார்.
தமிழ் புத்தாண்டையொட்டி சமத்துவ பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு கிராமத்தில் கொண்டாடுவதை புதுச்சேரி மாநில திமுக வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான சமத்துவ பொங்கல் விழா புதுச்சேரி மாநிலம் உசுடு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திடலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்ற கிராமிய இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் 300 பெண்கள் பங்கேற்று கொண்டாடிய இந்த மாபெரும் சமத்துவ பொங்கல் விழாவை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தொடங்கி வைத்து சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்த விழாவில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் MLA உள்பட திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையம்பேட் பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியானது அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ்வாணன், ஓவியர் அணி மாநில செயலாளர் சந்தோஷ், தொண்டர் அணி தொகுதி அமைப்பாளர் ஜான் ஆகியோர் முன்னிலையிலும் பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தன்ராஜ், முகாம் செயலாளர் ஏழுமலை உள்பட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறினர். நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் வெறும் பானையில் பொங்கல் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்களில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி பலர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஊழியர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் AITUC மாநில பொது செயலாளர் சேது செல்வம் தலைமையில் பாசிக் பாப்ஸ்கோ ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தட்டாஞ்சாவடி பாப்ஸ்கோ மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் காலி பானையில் பொங்கல் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 385 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி செஞ்சி சாலை பகுதியில் வாலிபர் ஒருவர் இளைஞர்கள் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக பெரிய கடை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கே சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் உளுந்தூர்பேட்டை வானம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆகாஷ் என்பதும் அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 110 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதும் தெரிய வந்தது. ஆகாஷ் அளித்த தகவலின் பேரில் உளுந்தூர்பேட்டை பகுதி மலையனூரை சேர்ந்த ஜெயபிரகாஷ், குன்னத்தூரை சேர்ந்த குமாரவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 275 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரிவேணி நகர் விரிவு குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரிவேணி நகர் விரிவு குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLA கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி, நடன போட்டி, ஓவிய போட்டி, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLA பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்தனர். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த ராம் ஃபவுண்டேஷன் நிறுவனரும் தொழிலதிபருமான ராஜேந்திரன் தொடர்ந்து மக்களுக்கு சமூக பணிகளை செய்து வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் ஆதரவையும் பெற்று வருகிறார். இந்நிலையில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் மத சார்பற்ற அணி அகில இந்திய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த இணைப்பு விழாவில் டெல்லியில் இருந்து மூத்த தலைவர்கள் வருவதாகவும் கூறினர்.
தொடர்ந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து முன்னாள் முதலமைச்சர் மற்றும் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.